அவர்களே, நம்ம இப்போ வருகின்ற 3ஆம் இடைத்தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கோம். இதுக்கு இயல் 2 உங்கள் 7ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய இயல் 2 முழுவதுமே நம்ம படிக்கணும். அது எந்தெந்த தலைப்பில் படிக்கலாம் அதையெல்லாம் ஒரு தடவை நம்ம ரிவிஷன் பார்த்துடலாம். பாருங்கள், பொருள் கூறுக, பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, நிரப்புக, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக, எதிர்ச்சொல், மனப்பாடம், குறுவினா, இலக்கண வினா, வாக்கியத்தில் அமைத்து எழுதுக, கலைச்சொல் அறிக, கட்டுரை, கடிதம். இதெல்லாம் நான் உங்களுக்கு பிடிஎஃபாகவும் தருவேன். நீங்கள் ஆனால் எல்லாமே நீங்கள் படிக்கணும். படிச்சிருந்தால் தான் தேர்வுக்கு நல்லா எழுத முடியும். எந்த இயல்லிருந்து வருது? இயல் 2 பாருங்கள். காடு, அப்படியே நிற்கட்டும் அந்த மரம், திருக்குறள். பாடம் விலங்குகள் உலகம், துணைப்பாடம் இந்திய வனமகன், இலக்கணம் 4 வகை குறுக்கங்கள். அப்புறம் புத்தக பயிற்சி. புத்தக பயிற்சி உங்களுக்கு பக்கம் 42லேருந்து பாருங்களேன், 43, 44, 45, 46 இந்த 3 பக்கங்களையும் வச்சுக்கோங்க. இப்போ மனப்பாடம் பாருங்கள், என்ன மனப்பாடம் பருவம் உங்களுக்கு இயல் 2ல் காடுகள் இருக்க ஒரு லெசன்லேருந்து மனப்பாடம் கொடுத்துருக்காங்க. அதில் எந்த வரிகள்லேருந்து நீங்கள் எழுதலாம் பாருங்கள். பச்சை மயில் நடிக்கும், பன்றி கிழங்கெடுக்கும், நச்சிர வளம் கலக்கும். இந்த வரியிலிருந்து இயற்கை விடுதியிலே அப்படின்ற முடிகிற வரைக்கும் இது எழுதலாம். அப்போ திருக்குறள்லேருந்து உங்களுக்கு மனப்பாடம் கொடுக்கப்படும். திருக்குறளில் நீங்கள் மனப்பாட பாடல் எழுதலாம். திருக்குறளில் என்ன எழுதலாம், என்ன மனப்பாடம் எழுதலாம் பாருங்கள். 7வது மனப்பாடமும் 9வது மனப்பாடமும். அதில் 4, 7, 9 ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்பிற்கின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு அப்படின்னு இருக்கு. வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமையிலா சொல்லல். அடுத்தது, உள்ளத்தால் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். இது போல் ஒரு 4 ஸ்டார் போட்டிருக்கோம். அந்த மனப்பாட பகுதிகளை நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. இதில் எது வேணாலும் கேட்கப்படும் உங்களுக்கு. இப்போ காடு லெசனில் பாருங்கள். வாழை கன்றை டேஷ் ஈன்றது. இதுதான் சரியான விடை. காடெல்லாம் என்று சொல்லி பிரித்து எழுத கிடைப்பது காடு ப்ளஸ் எல்லாம். கவனிங்க, இந்த பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுகலாம் இது போல் இருக்கக்கூடியதுலேருந்து எடுத்து கொடுக்கப்படும் உங்களுக்கு. கிழங்கு ப்ளஸ் எடுக்கும், இது சேர்த்து எழுதுகளை வரும் உங்களுக்கு. கிழங்கு எடுக்கும், இது போல் நீங்கள் எழுதணும். அடுத்தது குருவினா பாருங்கள். காட்டு பூக்களுக்கு எதனை ஓமையாக கவிஞர் சுரதா கூறுகிறார்? கார்த்திகை மாதத்தில் ஏற்றும் விளக்கை, கார்த்திகை விளக்குகள் போல காடு முழுவதும் மலர்கள் மலர்ந்திருக்கும், அவற்றை பார்ப்பதற்கு கண்கள் குளிர்ச்சி பெறும் என கவிஞர் காட்டுப்பூக்களுக்கு கார்த்திகை விளக்குகளை ஓமையாக கூறுகிறார். காட்டின் பயன்களாக கவிஞர் சுரதா கூறுவன யாவை? காட்டில் என்னென்ன பயன் கிடைக்கும் பாருங்கள். காடு பல வகையான பொருள்களை தருது நமக்கு, இல்லையா? நமக்கு மருந்துக்கள் எல்லாமே காடுகள்லேருந்து தான் நிறைய கிடைக்குது. எல்லாரும் கூடி மகிழ்ந்திட குளிர்ந்த நிழலை தரும். காய்கனிகளை தந்து மற்ற உயிர்களையும் வாழ செய்கிறது. காட்டில் வசிக்கும் குரங்குகள் மரக்கிளைகளில் உள்ள கனிகளை பறித்து உண்டு தன் பசியை போக்கிக் கொள்ளும். மரங்கள் வெயிலை மறைத்து அங்கே நிழல் தரும். அடர்ந்த காடு வழியை சொல்பவருக்கு தடையாக இருக்கும். அடர்ந்த காட்டு வழியில் எல்லாரும் போக முடியாது. இதில் சிறுவினா பாருங்கள். காடு பாடலின் விலங்குகளின் செயல்களை கவிஞர் கூறுவன பாரு. விலங்குகள் மரக்கிளைகளில் உள்ள கனிகளை பறித்து உண்ணும். பன்றிகள் காட்டில் உள்ள கிழங்குகளை தோண்டி உண்ணும். இந்த செயலை கண்டு நச்சுத்தன்மையுடைய பாம்புகள் அச்சத்தால் கலக்க முடியும். மரத்துக்கு மேலே போனால் குரங்கு இருக்குது, மரத்துக்கு கீழே பூமிக்கு அடியில் போனான்னா இங்கே பன்றி இருக்குது. எங்கே போகிறதுன்னு ஒரு அச்சம் வருமா. மிகுந்த சுவையான தழையை யானைகள் தின்றபடி புதிய நடை போடும். யானைகளுக்கு தெரியும் எந்த மரத்தில் சுவையான தழைகள் இருக்குது. அந்த தழையெல்லாம் சாப்பிட்டு நல்ல புத்துணர்ச்சியோடு இருக்குமா. இயற்கையான காட்டில் வாழும் சிங்கம், புலி, கரடி, சிறுத்தை போன்ற விலங்கினங்கள் மனம் போன போக்கில் அலைந்து திரியும். அவங்களுக்கெல்லாம் கட்டுப்பாடு இல்லை, அவங்க மட்டும் அழகாக சுற்றிக்கிட்டு இருப்பாங்க காடுகளில். காட்டை இயற்கை விடுதி என கவிஞர் கூற காரணம் என்ன? காடு ஒரு விடுதி, ஃப்ரீயாக இருக்கலாம். காடு இயற்கை தந்த கொடை. காடை நம்ம செய்யலை, இயற்கையாக இருக்கக்கூடிய காடு இயற்கை தந்த விடுதி. கார்த்திகை மாதத்தில் விளக்குகளைப் போல காட்டு பூச்சிகள் பூத்திருக்கும். பூச்சிகள் சரி தவறு பூக்கள். இதனை பார்க்க கண்களுக்கு குளிர்ச்சியை தரும். குரங்குகள் மரக்கிளைகளில் உள்ள கனிகளை பறித்து உண்ணும். பச்சை நிறமுடைய
காட்டு மயில்கள் நடனமாடும், பன்றிகள் காட்டில் உள்ள கிழங்குகளை தோன்றி உண்ணும் சாப்பிடும். இதை தான் சொல்கிறார் இந்த காட்டை இயற்கை விதி. அவங்கவுங்க இஷ்டம் போல் அவங்க சாப்பாடு உணவுகள்லாம் யாரும் செஞ்சு சாப்பிட்றதில்ல இல்லையா, அவங்களுக்கு தேவையானதை அவங்களே எடுத்து சாப்பிடக்கூடியது. அடுத்தது அப்படியே நிற்கட்டும் அந்த மரம். பாருங்கள், நாவல் பழத்திற்கு ஓமையாக கவிஞர் கூறுவது பாருங்களேன். கோலி குண்டை சொல்கிறார். சுட்டப்பழம் என குறிப்பிடப்படுவது ஔவையாரே சொல்லியிருக்காங்களே, சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு. அந்த காலத்தில் முருகப்பெருமான் ஔவையாருக்கு ஒரு சின்ன கதையாக சொல்லுவாங்க. அதை நாவப்பழம் கேட்குறப்ப முருகப்பெருமான் மரத்து மேலே ஏந்தி மரத்தை உலுக்கிட்டு இருக்கப்போ அந்த பழங்கள் கீழே விழும். அந்த பழங்களில் மண் ஒட்டிகிட்ருக்கப்போ அந்த ஔவையார் எடுத்து அதை சாப்பிடுவப்ப மண் ஒட்டியிருக்கேன்னு ஊதி ஊதி சாப்பிடுவாங்க. அப்போ முருகப்பெருமான் கேட்டாராம், பழம் சுட்டுடுச்சா அப்படின்னு. பாருங்கள், ஒட்டிய பழங்கள் மண் ஒட்டியிருக்கும். அதை தான் சொல்கிறாங்க. பெயரறியா என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பெயர் ப்ளஸ் அறியா. மனமில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மனம் ப்ளஸ் இல்லை. இதெல்லாம் பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுகளை வரும். நேற்று ப்ளஸ் இரவு என்பதை நேற்றிரவு. பாருங்கள், கூறுவினா பாருங்கள், நாவல் மரம் எத்தனை தலைமுறையாக இங்கே நிற்கிறது? அது ஒரு 6-7 தலைமுறையாக இருக்குது. அது ஒரு 400-500 வருடங்களாக அந்த மரம் அங்கே நிற்குதுன்றாங்க. சிறுவருக்கு நாவற்பழம் கிடைக்க உதவியவர்கள் யாவர்? அதில் நாவல் மரம்லாம் ரொம்ப உயரமாக இருக்கும். அதில் நம்ம சிறுவர்கள்லாம் ஏறி பறிக்க முடியாது. காக்கை, கிளி, குருவி, மைனா, கிளிகள் மற்றும் பெயரறியா பறவைகளும் அணில்களும் காற்று தான் நமக்கு உதவி. அதில் தள்ளி போடும். காற்றடித்தா பழங்கள் விழுரும். அப்புறம் இந்த காக்கா குருவியெல்லாம் சாப்பிட்றப்ப அது பழங்கள் சிலதெல்லாம் விழும். அதெல்லாம் சிறுவர்கள் பொறுக்கி சாப்பிடுவாங்களாம். நாவல் மரம் பற்றிய நினைவுகளாக கவிஞர் கூறுவனையாவை. ஊரின் வடகோடியில் இருந்த நாவல் மரம் கவிஞர் 5 வயதில் எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருக்குது. இவருக்கு 50 வயசு ஆயிடுச்சு. ஆனால் மரம் எப்போதும் இளமையாக இருக்குன்றார். அந்த மரத்தை பற்றி வர்ணித்து சொல்கிறார், அவர் மனசில் இருக்கக்கூடியது. பெருங்காற்றில் விழுந்த மரத்தை கவிஞர் ஏன் பார்க்க விரும்பவில்லை? எனக்கு ரொம்ப அது வருத்தமாக இருக்குது. நான் போய் அதை பார்க்க மாட்டேன். என் மனசில் அது நிலையாக நிற்கக்கூடிய மரம். அதை நான் போய் அது விழுந்துருச்சுன்னு அதை போய் பார்த்து என்னுடைய மனசில் இருக்க அதனுடைய நினைவுகளை நான் அழித்து கொள்ள விரும்பலை அப்படின்றதுக்காக அவர் போகலன்னு சொல்லிட்டார். இதான் அவங்களுக்கு நெடுவினாவாக கொடுத்துருக்காங்க. இப்போ விலங்குகள் உலகம் பாருங்கள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு இருக்கு. ஆசிய யானைகளின் ஆண் பெண் யானையை வேறுபடுத்துவது எது? தந்தம். தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் எது? முண்டந்துறை இல்லையா? காட்டாறு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது காடு ப்ளஸ் ஆறு. அனைத்துண்ணி என்னும் சொல்லை பிரித்து கிடைப்பது அனைத்து ப்ளஸ் உண்ணி. நேரம் ஆகிவிட்டது, நேரம் ப்ளஸ் ஆகிவிட்டது. இதெல்லாம் சேர்த்து எழுதுக, பிரித்து எழுதுல வரும். நன்றாக கவனமாக படிச்சுக்கோங்க. பாருங்கள், வேட்டை ப்ளஸ் ஆடிய, வேட்டை ஆடிய. நிரப்புக பாருங்கள். காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு புலி. யானை கூட்டத்திற்கு ஒரு பெண் யானை தான் தலைமை தாங்கும். கரடிகளை தேனீக்களிலிருந்து காப்பது அதனுடைய அடர்ந்த முடிகள். அதுதான் அதை காப்பாற்றுன்றாங்க. பாருங்கள், காடு வரையறை. வளம் நிறைந்த நிலம், அடர்ந்த மரம், செடி, கொடிகள், நன்னீர், நறுங்காற்று என அனைத்தையும் நிரம்பியது காடு. அது பறவைகள், விலங்குகள், தாவரங்கள் போன்ற பல்லுயிர்கள் வாழ்விடமாகும். யானைகள் மனிதர்களை ஏன் தாக்குகின்றன? யானை எப்போதுமே தாக்காது, தேடி தாக்காது. யானை போகிற வழியில் மனிதர்கள் குறுக்கிட்டாங்கன்னா அவங்கள தாக்குன்றாங்க. கரடி அனைத்துண்ணின்றாங்க. அனைத்துண்ணினா என்ன? கரடி பாருங்கள், தேன் சாப்பிடும், உலர்ந்த பழங்கள் சாப்பிடும், காய்கள் சாப்பிடும், கனிகள் சாப்பிடும், புற்றீசல், கரையான் போன்றவற்றையும் உணவாக உட்கொள்ளும். அதனால் அனைத்துண்ணின்னு சொல்கிறாங்க. மானின் வகைகள் பாருங்கள். சருகு மான், மிலாமான், வெளிமான் என மானோட வகைகள்லாம் சொல்கிறாங்க. புலிகள் குறித்து நீங்கள் அறிந்து கொண்ட செய்தியை தொகுத்து எழுதுக. அது சிறுவினா பாருங்கள். புலிகள் தனித்து வாழும் இயல்புடையவை. ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் மட்டுமே வாழும். மற்ற புலிகள் அந்த எல்லைக்குள் செல்லாது. கர்ப்பம் அடைந்த புலியானது 90 நாட்களில், அதாவது 3 மாதத்தில் குட்டியை ஈன்றெடுக்கும். புலியை பற்றி கொடுத்துருக்காங்க. காடுகளை அழிப்பதால் ஏற்படும் விளைவுகளை பட்டியல் எடுக்கின்றிருக்கு பாருங்கள். மரங்களை அழிப்பதால் கார்பன் டை ஆக்சைடு வாயுவின் அளவு அதிகரிக்கிறது. இதனால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகிறது. பல உயிரினங்கள் வாழ்விடங்கள் அழிக்கப்படுகின்றன. காடுகளை அழிப்பதன் விளைவாக மழை அளவு குறைந்து தட்பவெப்பநிலை மாற்றமடைகிறது. மண் அரிமானம் ஏற்படுகிறது. இது போல் நிறையா பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. இப்போ இந்திய வனமகன், அதை நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. அதனுடைய தொடர்ச்சி தான் இது. 4 வகை குறுக்கங்கள் பாருங்களேன். வேட்கை என்னும் சொல்லை ஐகார குறுக்கம்
கூறும் மாத்திரை அளவு 1ன்றாங்க. பாருங்கள், ஐகார குறுக்கத்தில் முதல்ல வந்தால் 1.5 மாத்திரை, இடையிலையும் கடையிலையும் வந்தால் 1 மாத்திரை. மகர குறுக்கத்துக்கு கடையில் வந்தால் ஒரு அரை மாத்திரை, அதை குறுக்கமாக வரப்போ 1/4 மாத்திரையாக குறைந்துடும். சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது ஔகார குறுக்கம். இது இடையிலையும் கடையிலையும் வராது. ஔகாரம் எப்பொழுது முழுமையாக ஒலிக்கும்? தனியாக வந்தால் பாருங்கள், ஒவ் என ஔகார எழுத்து தனித்து வரும் இடங்களில் தனக்குரிய 2 மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. சொல்லின் முதல், இடை, இறுதி ஆகிய இடங்களில் ஐகார குறுக்கம் பெறும் மாத்திரை அளவு பாருங்கள். ஐகாரம் சொல்லின் முதலில் வரும்போது 1.5 மாத்திரை, இடையிலும் கடையிலும் வரப்போ 1 மாத்திரை. ஐகாரம் சொல்லில் இடையிலும் கடையிலும் வரப்போ 1 மாத்திரை. மகர குறுக்கு அது மாதிரி தான். சொல்லில் முடிவில் வரப்போ அரை மாத்திரை, அது குறைந்து ஒலிக்கிறப்ப 1/4 மாத்திரையாக ஒலிக்குதுன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், எதிர்ப்பாலுக்குரிய பெயர்கள் பாருங்கள். எதிர்ச்சொல்னு சொல்லலாம். மகளிர் அப்படின்னா ஆடவர், பெண் ஆண், சிறுவன் சிறுமி, அரசன் அரசி, மாணவன் மாணவி, தோழி தோழன். இதெல்லாம் புத்தக பயிற்சி. பிழைகளை திருத்தி எழுதுக. இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. பாருங்கள், கலைச்சொல் அறிவோம். தீவுனா ஐஸ்லாண்ட் இருக்குல்ல, ஐலாண்ட் சொல்லலாம் நம்ம இல்லையா, ஐஸ்லாண்ட் ஐலாண்ட். இயற்கை வளம் நேச்சுரல் ரிசோர்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. வனவிலங்கு வைல்டு அனிமல். வன பாதுகாப்பாளர் ஃபாரஸ்ட் கன்வெர்ட்டர்ஸ். காடுனா ஜங்கிள். இது போல் உங்களுக்கு எல்லாமே கொடுக்கப்படும். இதிலிருந்து நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் சரியாக பதில் அளிக்கணும். நீட்டாக எழுதுங்க. எது எழுதினாலும் நீட்டாக எழுதி எங்களுக்கு அனுப்புங்க. இதிலிருந்து தான் நான் கொடுத்துருக்க பேட்டர்ன்லேருந்து தான் உங்களுக்கு கேள்விகள் கேட்கப்படும். நன்றி மாணவர்களே, நன்றி, வணக்கம்.